கர்த்தருடைய நாமமாக இன்று நாம பார்க்கக்கூடிய நாமம் எல் ஓலாம். இங்கிலீஷ் பைபிளில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, ELOLAM அப்படின்னு சொல்லி. எல் ஓலாம் அப்படின்னா எவர்லாஸ்டிங் காட் அப்படின்னு அதோடைய அர்த்தமா. எவர்லாஸ்டிங் காட் அதாவது என்றும் நிலைத்திருக்கும் கடவுள், நித்தியமானவர். அவருடைய நாமம் நித்தியமானவர், சதா காலங்களிலும் நித்தியமாக நம்மோடு இருக்கிறவர். இந்த ஒரு வார்த்தை, இந்த எல்வோலாம் என்ற அந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கிறப்ப நமக்குள்ள என்ன ஏற்படுது? அவர் சதா காலங்களிலும் நம் தேவனாய் இருக்கிறார். சதா காலங்களில்னா என்ன அர்த்தம்? நேற்றும் இன்றும் என்றும். இந்த டென்ஸுக்கு மட்டும் என்ன இல்லை, பாஸ்ட் டென்ஸுன்னு இல்லை, ப்ரெசன்ட் டென்ஸுன்னு இல்லை, ஃப்யூச்சரும் இல்லை. எவர் லாஸ்டிங், எப்பயுமே நம்ம கூட இருக்கிறவர். அவர் சதா காலங்களிலும் நம்மோடு நிலைத்திருக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் அவருக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டது எல் ஓலாம். இந்த நாமம் எங்கே கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஆதியாகமம் 21வது அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறப்ப அங்கே ஆபிரகாமோட ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா, அந்த சம்பவங்களை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. இந்த 21வது அதிகாரத்தை முழுவதும் வாசிக்கிறப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியப்படுது. அங்கே என்னது? ஈசாக்கு பிறக்கிற ஒரு சம்பவம். அதாவது ஈசாக்கு நம்மளுடைய சாராளுக்கு என்ன குழந்தை எப்படியாக பிறக்குது? தன்னுடைய 90வது வயதுக்கு அப்புறமேட்டுக்க தனக்கு பிறக்கப்படுகிற குழந்தையாக பிறக்குது இல்லையா. அப்படி குழந்தை பிறந்த பிறகு சாராள் என்ன செய்கிறாங்க? தன்னுடைய குழந்தைய பாலூட்டி வளர்க்குறாங்கன்னு சொல்லி அந்த பைபிளில் அந்த வார்த்தைகள்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி என்ன செய்யலை, குழந்தை இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை நம்மளால் எப்படி விதைக்க முடியுதுன்னா, ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவருக்கு எத்தனை வயதில் குழந்தை கொடுத்தாரு? தன்னுடைய 100வது வயதில் குழந்தை கொடுக்குறாரு. அப்போ அவர் சொன்னார்னா அவர் எப்போனாலும் செய்வார். ஆனால் செய்யாமல் மட்டும் போகவே மாட்டார். அவருடைய நேரத்தில் அவர் செய்வார் அப்படின்றத தான் அந்த வார்த்தை நமக்கு சொல்லுது. சரிங்களா? அப்போ ஆதியாகமத்தில் அந்த 21வது அதிகாரத்தில் 2வதாக நம்ம ஒரு சின்ன பிரச்சனையை பார்க்குறோம். யாருக்குன்னா, ஈசா குழந்தை பிறந்துருது இல்லையா, அந்த குழந்தைக்கு ஈசாக்குன்னு தானே பேர் வைக்கிறாங்க. அந்த ஈசாக்குக்கும் அந்த இஸ்மவேலுக்கும், அதாவது முன்ன ஆகாருக்கு பிறந்த அந்த குழந்தைக்கும் அடுத்து சாராளுக்கு பிறந்த அந்த இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் என்ன நடக்குது? சண்டை நடக்குது. 2 பேருக்கும் நடுவில் வாக்குவாதம் நடக்குது. அப்போ இஸ்மவேல் ஈசாக்கை என்ன செய்கிறாங்க? ஒரு கேலியாக பேசினதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதை பார்த்து தான் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? சாராள் அம்மா, எனக்கு இவங்க 2 பேரையும் விரட்டி விட்டுருங்க. எனக்கு குழந்தை இருக்காதுன்னு நினச்சி தானே நான் ஆகாரம் உங்களுக்கு மனைவியாக கொடுத்தேன். அவளுக்கு பிறந்தது தானே இஸ்மவேலு. இப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. பொருத்தனையின் குமாரன், வாக்கு தத்துவத்தின் மகன் எனக்கு பிறந்துட்டானே, அப்புறம் ஏன் எனக்கு இந்த குழந்தை வேணும்? ஏனா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடுறாங்க? ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, இஸ்மவேலை ஆபிரகாம் வெறுக்கலை, அவருக்கு அனுப்ப சம்மதி இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆபிரகாமோட பேசுகிறாரு. உன் வித்தை நான் ஆசீர்வதிப்பேன், ஆனால் சாராளின் வித்து தான் உண்மையான என்னது? என்னுடைய ஜனம். அவங்கள் மூலமாகத்தான் ஜாதி பெருகப்படும். அதனால் அவனைத்தான் நீ ஆதரித்து வைக்கணும். சாராளி என்ன சொல்கிறாளோ அப்படியே கேட்டு நடந்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஆகாரம் என்ன பண்ணிடுறாங்க? ஒரு துருத்தியில் தண்ணியோட என்ன பண்ணிட்டாங்க? ஒரு கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க? அனுப்பி விட்டுட்டாங்க. போகிற வழியில் அந்த அம்மாவுக்கு என்ன நடக்குது? என்ன சம்பவிக்குது? தண்ணீர் தீந்து போயிடுது. பிள்ளை மறிக்கும் தருவாயில் நடக்கிறப்ப ஒரு வில் எரியப்படும், வில்லுடைய அம்பு எரியப்படும் இடத்துல போய் நிற்கிறாங்க. அதாவது அவ்வளோ தூரத்தில் பிள்ளைய படுக்க போட்டுட்டு பிள்ளை சாகிறத என்னால் பார்க்க முடியலையேன்னு அழுது கொண்டு இருக்கிறப்ப பிள்ளையின் குரலை கேட்டு அங்கே தேவதூதன் அதாவது இயேசு கிறிஸ்துவே வந்தாருன்னு சொல்லி தான் நம்மளால் பார்க்க முடியுது. அவ்வளோ நம்பிக்கை நமக்கு முடியுது. ஏன்னா ஆகார தெய்வம் அவ்வளவாக நேசித்திருக்கிறார். எப்படி? ஆபிரகாமின் வித்தை அவள் சுமந்ததின் நிமித்தமாக. சரிங்களா? அப்பா என்ன நடக்குது? அவளா ஆசீர்வதிக்கிறாரு. நீ கவலைப்படாத, உன் பிள்ளையும் நான் என்ன பண்ணுவேன்? பெரிய ஜாதியாக மாற்றுவேன்னு சொல்லி. ஸோ இந்த 21வது அதிகாரத்தில் 3 விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று, இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் நடக்கிற சண்டை. அடுத்து ஆகாருக்கும்
சாராளுக்கும் நடக்கிற பிரச்சனை. மூணாவதாக ஒரு விஷயமும் நடக்குது. என்ன அப்படின்னா, அபிமெலேக் அப்படின்ற ஒரு ராஜாவுக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன நடக்குது, அங்கே இடப்பிரச்சனை ஏற்படுது. இடப்பிரச்சனை ஏற்படுறப்ப ஆபிரகாம் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல என்னுடைய கூடாரத்தை போட்டிருக்கேன், இந்த இடத்த நான் எடுத்துக்கிறேன், இந்த இடத்துக்கு பதிலாக நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், ஆட்டுக்குட்டியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருக்காக கைமாற்றி விட்டு அங்கே ஒரு உடன்படிக்கை செய்து அபிமெலேக்கும் ஆபிரகாமும் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறாங்க. அந்த இடத்திற்கு தான் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். பெயர்சபா அப்படின்ற ஒரு பெயரை அங்கே தான் பெயர் விடுறாங்க. பெயர்சபாவில் தான் இருவருமாக உடன்படிக்கை செய்து சமாதானமாக செல்கிறாங்க. அதுக்கு அடுத்து நடக்கிற விஷயங்கள் தான் எனது ஆபிரகாம் ஆண்டவரை புகழ்கிறாரு. எப்படிப்பட்டவர் அவர், எல் ஓலாம் அப்படின்ற அந்த வார்த்தை நிமித்தமாக புகழ்கிறார். அப்போ இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, எப்போ அவர் எல் ஓலாமாக நம்மிடத்தில் இருக்கிறாரு, பிரச்சனைகளுக்கு மத்தியில், அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் ஆண்டவர் எல் ஓலாமாக நித்திய நித்தியமாக எவர் லாஸ்டிங்காக இருக்கக்கூடிய தெய்வமாக யார் கூட இருக்கிறாரு, ஆபிரகாம் கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம்தான் இன்று நாம் கூடயும் இருக்கிறார். எப்படிப்பட்டவராக, எல் ஒலாமாக. நிச்சயமாகவே நம் இக்கட்டிலும் நம்மளுடைய துன்பத்திலும் நம்மளுடைய சோதனை நாட்களிலும் நம் பிரச்சனைகளின் மத்தியிலும் தேவன் எல் ஓலாமாக நம்மோடு இருந்து நமக்காக வழக்காடி நமக்காக சமாதானத்தை கூறி எவர் லாஸ்டிங்காக எட்டர்னிட்டியாக, அதாவது எட்டர்னிட்டினா இங்கிலீஷில் எட்டர்னிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் சதா காலங்களிலும் நம்மோடு இருக்கிறவர். சரிங்களா, சகலத்திலும் நம்மோடு இட்டர்னல் காட் அப்படின்னு தான் ஆண்டவருக்கு ஒரு பெயரும் உண்டு. சரிங்களா, அவர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். எது